இன்றைய ஆன்மீக தகவல். அஷ்டோத்திரம், அதாவது 108. இந்த 108 என்பதற்கு மிக மிக ஒரு முக்கியத்துவம் நம்முடைய மதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை பற்றித்தான் இன்றைய நாளிலே ஆன்மீக தகவலிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். நாம் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, அல்லது இல்லத்திலே பூஜை செய்தாலும் சரி, என்ன சொல்வோம்? விநாயகர் சதுர்த்தியா, விநாயகர் அஷ்டோத்திரம். ஆடி மாதம் அம்மன் பூஜையா, அம்மன் அஷ்டோத்திரம். வரலட்சுமி பூஜையா, லக்ஷ்மி அஷ்டோத்திரம். இப்படி 108 என்பது மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது. நாம் போட்டுக்கொள்கின்ற மாலை கூட ஐயப்ப மலைக்கு மாலை போடும்போது 108 மணிகள் கொண்ட மாலை தான் அணிந்து கொள்வோம். 108க்கு அப்படி என்ன சிறப்பு என்று பார்க்கலாம். அதுதான் இன்றைய ஆன்மீக தகவலிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். தம்பி, மேலே போகலாமா? அந்த 108 ரகசியங்கள் என்னவென்றால், நமது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தூரத்தை சூரியனுடைய விட்டத்தால் வகுத்தால் வருகின்ற விடை சரியாக 108. அதுபோல பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள தூரத்தை சந்திரனுடைய விட்டத்தால் வகுத்தால் வருகின்ற விடை அதுவும் சரியாக 108 வருகின்றது. நம்முடைய முன்னோர்கள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லோரும் வானியல் சாஸ்திரத்திலே மிக மிக அதிகமான நுட்பமான அறிவு கொண்டவராக இருந்தார்கள். பூமியினுடைய விட்டத்தை போல சூரியனுடைய விட்டம் என்பது நமது பூமியினுடைய விட்டத்தை போல சரியாக 108 மடங்கு பெரியது என்று சொல்லப்படுகின்றது. இந்த அண்டத்தினுடைய இரகசிய குறியீடு 108. இதை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய யோகிகளும் முனிவர்களும் மிக மிக துல்லியமாக கணக்கிட்டு சொல்லியிருக்கின்றார்கள். விண்வெளியில் மட்டுமல்ல, நம்முடைய மனித உடலிலும் இந்த 108 என்பது இருக்கின்றது. நம் உடலிலே மொத்தம் 108 வர்ம புள்ளிகள் இருக்கின்றது. அதாவது வர்ம புள்ளிகள் இருக்கின்றது. அதேபோல் நம்முடைய மூச்சுக்காற்றும் ஒரு நாளைக்கு சராசரியாக 21,600 முறை உள்ளே சென்று வருகின்றது. இதில் பாதி இரவு, பாதி பகல் என்று போகின்றது. பகலிலே சுவாசிக்கின்ற 10,800 மூச்சுக்காற்றை 100ஆல் வகுத்தால் கிடைப்பது அதே 108 தான். ஆக அதனால்தான் திருமூலர் பாடினார், அண்டத்திலே உள்ளது உன்னுடைய பிண்டத்திலே உள்ளது என்று பாடினார் திருமூலர். நம்முடைய யோகிகளும் ரிஷிகளும் ஞானிகளும் மிக மிக பெரிய அறிவார்ந்த ஞானிகள். ஆனால் நாம் அவர்களை பரதேசிகள் என்று விலக்கி வைத்திருந்தோம் ஒரு காலத்திலே. நமக்கு தேவையே இல்லாத பல கல்வி முறைகள் உள்ளே வந்து நம்முடைய அற்புதமான கல்வி முறை என்பது நம் நாட்டிலே இல்லாமல் போய்விட்டது. காரணம், மிகப்பெரிய வானியல் சாஸ்திரங்களாகட்டும், மருத்துவ விஞ்ஞானமாகட்டும், அனைத்தையும் உலகுக்கு கொடுத்தது நம்முடைய பாரத தேசம், நம்முடைய சனாதன இந்து தர்மம். ஆனால் அவை காலப்போக்கிலே மறக்கடிக்கப்பட்டு வேறு என்னென்னவோ உள்ளே வந்து விட்டது. அந்த வகையிலே நம்மை நாம் பெருமை கொள்வோம். இந்த 108 என்பதற்கு மிக மிக அற்புதமான ஆழமான அர்த்தங்கள் இருக்கின்றது. இதுபோல் நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. ஆக அடுத்த முறை அஷ்டோத்திரம் சொல்லும்போது இவற்றையெல்லாம் மனதிலே நினைவிலே கொண்டு நம்மை நாமே பெருமைப்படுத்திக் கொள்வோம். நன்றி, வணக்கம். சர்வம் சிவார்ப்பணம்.